வணக்கம். நான் உங்கள் அம்முசு வீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடுகளில் பருப்பு பாயசம் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். 4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன், தூள் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன், 100 ஜவ்வரிசி, 50 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன், 25 கிராம் திராட்சை எடுத்திருக்கேன், ஒரு 5-6 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். ஒரு அடுப்பத்தை வச்சுக்கோங்க. கடாயை வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எல்லாம் வறுத்து வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். திராட்சை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் பலூன் மாதிரி அனுப்புகிறேன். முந்திரி போட்டுப்போம். முந்திரி வந்து 1-2 நான் உடச்சி வச்சுருக்கேன். ஏன்னா முழு முந்திரியாக வேணாம், பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். செவந்த அப்புறம் எடுத்துகிட்டு அதே கடாயில் நம்ம ஜவ்வரிசியும் சிறுபருப்பும் வறுத்து எடுக்க போகிறோம். வறுத்தா தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி 100 கிராம் ஜவ்வரிசி, அது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். தீயக்கூடாது, கொஞ்சம் நல்லா வறுக்கணும். பொன்னிறமாக வறுந்தால் நல்லா அந்த ஜவ்வரிசியும் சிறுபருப்பும் நம்ம வறுத்து எடுக்க சொல்ல வாசனை நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம வறுத்துக்கிட்டு வேக வைக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்து அதுவும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. ஏன்னா தனித்தனியாக வேக வைக்க போகிறோம். அதே கடாயிலே நம்ம வந்து சிறுபருப்பும் வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுக்கட்டும். தீயக்கூடாது. தீஞ்சால் அந்த வாசனை வேறு மாதிரி வந்துடும். நம்மளுக்கு தீயக்கூடாது, ஒரு கருப்பு கூட வரக்கூடாது. அதில் நல்லா செவக்க வறுத்துட்டு அதையும் எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம வேக வச்சுட்டு தனியாக வேக வச்சுக்கலாம். குக்கரில் வேக வைக்க போகிறோம். எனக்கு குக்கரில் வேக வச்சா நல்லா குழைய வரும். நம்மளுக்கு அடியில் தண்ணி ஊற்றிட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் சிறுபருப்பு வேக வைக்க போகிறேன். எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அந்த கப்லேயே ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நல்லா பருப்பு வந்து நல்லா வேகணும். அதனால் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். மூடி போட்டு நம்ம குக்கர் மூடி வச்சுருவோம். ஒரு 3 விசில் விடலாம். நம்மளுக்கு 3 விசில் விட்டாலே நல்லா நம்மளுக்கு குழஞ்சி வந்துடும் பருப்பு. 3 விசில் விடலாம். அடுத்து வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதே பாயாசம் அதுலேயே நம்ம வந்து ஜவ்வரிசியும் போட்டுருவோம். வறுத்த ஜவ்வரிசி அதுலேயே 3 கப்பு தண்ணி நான் ஊற்றுறேன். இதில் ஊற்றிட்டு நம்ம நல்லா கலக்கி விடணும். அடியில் பிடிக்காத அளவுக்கு கலக்கணும். கலந்து ஜவ்வரிசி வந்து நல்லா கண்ணாடி பதம் வரணும். நம்மளுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெந்த உடனே தான் நம்ம வந்து வெல்லம்லாம் சேர்க்கணும். வேகிறதுக்கு முன்னே சேர்த்துட்டோமா நம்மளுக்கு வந்து அப்புறம் ஜவ்வரிசி வேகாது. இப்போ பாருங்கள், இந்த ஒரு அளவுக்கு வெந்துடுச்சு பாருங்கள். அடியில் நல்லா ஒட்டாத அளவுக்கு கலரி விடுங்க. அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல்லாகவே நம்ம பாயசம் செஞ்சு முடிக்கிற இருக்கும். நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து வெல்லத்தை நல்லா தூள் பண்ணி நான் வச்சுருக்கேன். 1 கப்பு வெல்லம் நல்லா அழுத்தி வச்சுருக்கேன். 4 கிலோ வெல்லம். இது மண் இல்லாத வெல்லமாக பார்த்து எடுக்கணும். நம்ம மண் கல் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதை வெடி கட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியில் நான் எடுத்த வெல்லம் வந்து மண் கல்லாம் இருக்காது. அதனால் டைரெக்டாக நான் சேர்த்துட்டேன். நல்லா கலரி விடுங்க. அது வெல்லம் வந்து கரைய நம்மளுக்கு வந்து நான் கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்ச அப்புறம் நம்ம பருப்பு போடணும். இதில் பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஜவ்வரிசியும் அந்த வெல்லம் நம்ம போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்ச அப்புறம் பருப்பும் நம்ம இதில் சேர்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா கலரி விடுங்க. ஏன்னா வெல்லம் போட்டோன்னே அடி பிடிக்கும். கொஞ்சம் கலரி விட்டுருங்க. இப்போ நல்லா கலரின அப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் வெல்லம் நம்மளுக்கு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பு எடுத்து நம்ம கடையில் எடுத்து இதிலே சேர்த்துடலாம். நம்ம பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. தண்ணியாகவும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது அந்த வெல்லம் கரைஞ்சி. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச சிறுபருப்பை இதில் சேர்த்துடலாம். சிறுபருப்பு பாருங்கள், நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றணும். கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். தண்ணி எக்ஸ்ட்ராவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இதிலே நம்ம சிறுபருப்பையும் அதிலே போட்டுட்டு, ஏன்னா நம்மளுக்கு வெல்லம் போட்ட உடனே நல்லா கரைஞ்சோடனே சிறுபருப்பு போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வெல்லம் கரையிறதுக்கு முன்னே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சரி வராது. உங்களுக்கு கட்டி முட்டியுமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வெல்லம் கரைஞ்சோன்னே நல்லா அந்த தண்ணியோடு நம்மளுக்கு இது போடுறோம்ல, வெல்லம் தண்ணியோட, அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கொதி வரட்டும். நான் தேங்காய் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம எதில் சிறுபருப்பு எடுத்தோமோ அதில் நான் வந்து தேங்காய் 1 கப்பு திருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுனால நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த பாயசம். அப்புறம் ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் நான் தட்டி வச்சுருக்கேன். அதுவும் இதிலே சேர்த்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போடணும். உப்பு போட்டால் தான் நம்ம போடுற இனிப்பு வந்து எடுத்து காமிக்கும் நம்மளுக்கு. ஒரு சிட்டிகை உப்பு போடுங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. பாயசம் ஓரளவுக்கு நம்மளுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆறின அப்புறம் நம்மளுக்கு கட்டியாக வந்துடும். நல்லா குடிக்கிற பதத்துக்கு வந்துடும். முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இதிலே போட்டுடலாம். போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இதை பாருங்க, பாயசம் நம்மளுக்கு நல்லா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்குன்னு நம்ம வித்தியாசமாக வந்து எப்போவுமே சேமியா பாயசம் கொடுக்குறதோட இதை வித்தியாசமாக செய்யலாம். ஒரு பண்டிகை டைமில் டக்குன்னு நம்ம இதை செய்யலாம். செஞ்சு சாமி கும்பிடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இப்போது நல்ல பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் பசங்களுக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சமையல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.